ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் தேடினது, நான் ஆசைப்பட்டது எப்போ என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போடும் காத்திருப்போடும் தான் நித்தமும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. இத்தனை நாளா நீ கஷ்டப்பட்டு காத்திருந்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உன் வாழ்க்கையில உன்கிட்டயே வந்து சேரப்போகுது. ஆம் என் செல்லமே, இனி எல்லாமே நீ நினைச்சது போல நல்லதாக நடக்கும்படியும் உன் விருப்பங்கள் எல்லாம் அழகாக அரங்கேறும்படியும் சுக்கிர திசையை உன் பக்கமா நான் திருப்பி வச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சிரிச்சு சந்தோஷப்பட்டு குதூகலிச்சு துள்ளி குதிக்கும்படி உன் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ தேடியது எல்லாமே இப்போது தானாக உன்னை தேடி வந்து சேரும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில நீ எல்லாருக்குமே நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு. அதுவும் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் சில பேர் பாடமாவே வந்து உனக்கு துன்பத்தையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் உன்னை திட்டி பேசியும் உன் மனசுல வருத்தத்தையும் உண்டு பண்ணி நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்களே, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லு. ஏன்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காட்டி நீ பாட்டுக்க ரொம்ப சாதாரணமா கோடிக்கணக்கான மக்கள்ல ஒருவனாக சாதாரணமா வேலை பார்த்து சம்பாதிச்சு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருப்ப. ஆனா இப்போது பல கஷ்டம் பார்த்துட்ட, பல மனிதர்களின் சூழ்ச்சியை பார்த்துட்ட, ஏமாற்றங்களையும் அனுபவங்களையும் கத்துக்கிட்டனே. இந்த எந்த விஷயத்தையும் நாம அடுத்தவங்களுக்கு செஞ்சிடக்கூடாது, எந்த மனிதரோட மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை சரியாக வாழ்கிறாய். அப்படி இருக்கிற உனக்கு துன்பங்களை தொடர்கதையாக நான் தந்திடுவேனா என்ன? இதோ இப்போதே எல்லாத்தையும் சரி செய்ய போறேன். இனிமே நீ கவலைப்படாம நான் உனக்கான நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட தைரியமாக உன் வாழ்க்கையை வாழலாம். அடுத்த நிலைக்கு நீ போக போகிறாய். இனி எப்போதும் தாழ்வே இல்லாத, கஷ்டமே இல்லாத, கவலையே படாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் அமைச்சு தரப்போறேன். நீ அடுத்தடுத்து முன்னேறி போகணுமே தவிர அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து அதை போல வாழணும், அதை போல முன்னேறணும்னு முயற்சி செய்யாதே. ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையை போல இன்னொருத்தர் வாழ்க்கை இருக்கவே இருக்காது. 2 பேர் எங்கேயாவது ஒரே மாதிரி வேறு வேறு இடத்துல உள்ளவங்க ஒரே மாதிரி வாழ்க்கையை வாழ்றதை பார்த்துருக்கியா? இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு மனிதரின் எண்ணமும் வேறு, ஒவ்வொரு மனிதரோட ஆசையும் வேறு, எதிர்பார்ப்பும் வேறு, ஒவ்வொரு மனிதருடைய கொள்கையும் குணநலன்களும் வேறு வேறு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அமைஞ்சது போல வாழ்க்கை உனக்கும் அமையாது. கொஞ்சம் பொறுமையா எல்லாமே நல்லதாக நடக்கும். என் சாயப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ தயாரானினா உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ மனநிறைவோட மகிழ்ச்சி கொள்ளும் அளவிற்கு உன் சாயப்பா நான் கொடுப்பேனேன் செல்லமே. சில இடங்கள்ல சில விஷயங்களை நீ முடியாதுன்னு சொல்லாம மென்னு முழுகிக்கிட்டு அப்புறமா பிரச்சனைகள்ல நீயாகவே மாட்டிக்கிறாய். முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடலாம் அல்லவா? அதுவும் பின்னால என் பிள்ளைகள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆண்களிடம் பழகும் போதும் பேசும் போதும் பார்வையில நெருப்பு போல உன்னை நீ பத்திரமாக பாதுகாத்துக்கணும். அதே நேரத்துல முகத்தில் எப்போதும் துணிச்சலும் தைரியமும் இருக்கணும். உன்னுடைய ஆடைகளில் ஒழுக்கம் இருக்கணும். உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசுறவங்க மேல சந்தேகம் இருக்கணும். உன் வார்த்தைகள்ல எப்போதுமே உண்மையும் சத்தியமும் நேர்மையும் நியாயமும் இருக்கணும். ஏன்னா உனக்கு பாதுகாப்பு நீயே என்பதை மனதில் வைத்துக்கொள்ளேன் தங்கமே. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும், நல்லா இருக்கணும், சாதிக்கணும்ன்றது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையால நீ தோத்து போயிடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எந்த வேறுபாடும் கிடையாது. ஆனா இந்த கலியுக காலத்தில் பல பெண் பிள்ளைகள் சபிக்கப்பட்டவர்கள் போல வாழ்க்கையில சந்தோஷத்தையே அனுபவிக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்றதையும் நான் பார்க்குறேன். ஆனா பெண்களுக்கு ஆண்கள் சளைத்தவர்கள் இல்லைங்கிற மாதிரி எத்தனையோ ஆண் பிள்ளைகளும் இங்கு அடிமையாக கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு கடமைகளையும் பொறுப்பையும் சமாளிக்க முடியாம வேலை வேலைன்னு உழைச்சிக்கிட்டே நிம்மதி இல்லாமல் வாழ்வதையும் குடும்பத்துல சந்தோஷம் இல்லாமல் திண்டாடுவதையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா கஷ்டத்தையும் போக்குவதற்காக தான் இப்போது சுக்கிர திசையை ஆரம்பிச்சு வச்சு உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய ஓடி வந்தேன்.